அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரின் திருவருளாலும் குரு அருளாலும் பொருட்பாலில் ஒற்றாடல் என்ற அதிகாரத்தை அரசியல் என்ற தலைப்பின் கீழ் காண இருக்கிறோம். ஒற்று அப்படின்னு சொன்னா ஒற்றர்கள், நமக்கு தெரியும் ஸ்பை. அரசர்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய கண்களை கொண்டே கண்டு அறிந்து விட முடியாது. ஏன்னா பெரிய நிலப்பரப்பு, ஏராளமான பகுதிகளை கொண்டது, பலதரப்பட்ட மக்கள், எல்லாத்தையும் டைரக்டா அவர் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால அரசனுக்கு ஒரு கண் போன்று இருக்கிறது தான் ஒற்றர்கள். அதிலும் நம்பிக்கைக்குரிய ஒற்றர்களை கொண்டு அங்கங்க என்ன நடக்கிறது என்பதை அரசன் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்டேட்னு சொல்றோம் இல்லையா, கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியாக ஒரு தலைவன் என்ன பண்ணணும்னா அவனுடைய நிர்வாகத்தின் கீழ் நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா மட்டத்திலையும் சொல்ல போறார் திருவள்ளுவர். எல்லா இதுலயுமே கடைக்கோடி வரைக்கும் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்பவராக இந்த அரசன் அல்லது தலைவன் இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு பண்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய நேரம் தெரியாது என்ன நடக்கிறது. ஏன்னா யார் அரசனுக்கு தகவல் சொல்கிறார்களோ, அந்த தலைவன் கிட்ட யார் சொல்றாங்களோ அவங்க மறைத்து மறைத்து சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய குழப்பம் சோசியல் மீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அது அது எவ்வளவு நம்பகமானது, அதுல எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, எவ்வளவு உள்நோக்கம் கொண்டது எதுவுமே தெரியாது. ஆனா அதை பார்த்துட்டு மக்கள் உடனே நம்பிடுறாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது சரி எது தப்புன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுல எது சரின்னு படுறதோ அதுதானே பேசுறாங்க. ஆனா அது சரியாதான், அது கரெக்டா தான் இருக்கணும், அதுதான் தர்மம் அல்லது அதுதான் உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ப்ரூஃபோட பேசுறாங்களா அப்படின்னா ஏதோ ஒண்ணு ஒரு பர்சனை அட்டாக் பண்ணணும்னு பேசுவாங்க, ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணணும்னு பேசுவாங்க. இப்படி இது ஒரு பிளேம் கேமா, எங்க தலைவரை நீ சொன்னல, உங்க தலைவரை நான் சொல்றேன், இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்பது என்ன? உண்மையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு குற்றம் நடக்கிறது, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ இது ஒரு இடத்துல ஒரு கலவரம் உருவாக போகிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தெரியும் சில விஷயங்கள்லாம். இப்போ உளவுத்துறை அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸ் பீரோ, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா எங்க என்ன மாதிரி ஒரு அன்யூஷுவல் அப்நார்மல் சிச்சுவேஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது மக்களுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியதா இருந்தா அதை கொஞ்சம் ஊன்றி கவனிச்சு சில டிரான்சாக்ஷன்ஸ் அது எப்படி நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது, இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். இதை சரியாக பார்த்து இது இப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத உடனே தலைவனுக்கு தெரிவிக்கணும். அந்த தலைவனும் என்ன செய்யணும்னா அதன் அடிப்படையில் அவன் சில அதோடைய இது என்ன, அதோடைய விளைவு என்ன, இது இப்படியே விட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத அவன் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா அதை உடனே தடுப்பதற்கு என்ன வழி அப்படிங்கறத பார்க்கணும். உள்நாட்டு கலவரங்களா இருக்கலாம், ஒரு பெரிய நோய் தொற்றா இருக்கலாம், ஒரு தீவிரவாதிகள் ஊடுருவுகின்ற விஷயமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு கல்லூரியில திடீர்னு ஒரு நாள்ல போராட்டம் எல்லாம் வெடிக்காது, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கும். உள்ள பல நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா உள்ள பிரச்சனை மெதுவா அப்படியே தெரிஞ்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பெருசா வெளியில வெடிக்கும். அப்ப ஆரம்பத்திலே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அந்த தலைவருக்கு தெரியணுமா இல்லையா?
நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அங்க ஒரு மறைப்பு இருக்கு. ரொம்ப நம்பிடுறாங்க. கூட இருக்கிற ஆள நம்புவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ நிறைய இடத்துல நம்ம இத பார்க்கலாம். யார் அந்த சிஇஓ அந்த பாஸ் இருக்காரோ, அவர்கிட்ட இந்த மாரி எல்லா விஷயங்களையும் மறைச்சு மறைச்சு என்ன சொல்லணுமோ, எத சொன்னா அவங்க பதவிக்கு வந்து ரொம்ப ஆபத்து வராதோ, எத சொன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல பேர் கிடைக்குமோ, எல்லாம் நல்லா நடக்குதுங்க சார். எல்லாம் நல்லா நடக்குதுங்க சார். இப்படியே சொல்லி 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 ஓட்டுறது. இது ஒரு நல்ல கவர்னன்ஸ் கிடையாது. நான் சமீபத்துல ஒரு வகுப்புல கேட்டேன். அதாவது முற்காலங்கள்ல அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கேஷனலா ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறையாவது மாறு வேஷத்துல போவாங்க. நம்ம நிறைய கிராம கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். நிறைய சரித்திர கதைகள்லாம் அரசர் மாறு வேடத்தில் சென்றார். காளிதாசர் இதுல கூட வரும். அந்த அரசர் மாறு வேஷத்துல போனார் போஜராஜன். ஏன் மாறு வேஷத்துல போகணும் அப்படின்னா, என்னதான் ஒற்றர்கள்லாம் நம்பினா கூட அந்த அரசனுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டா நாட்டுல என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். ஒரு கிராமத்துக்கு போறான். இந்த பொற்கை பாண்டியன் கதையெல்லாம் வருது. அப்போ கிராமத்துக்கு போகும்போது அரசன் அரசனாவே போனா என்ன ஆகும்னா ஒண்ணும் ஆகாது. மக்கள் வந்து அரசன் அப்படின்னு அந்த காலத்துல அப்படி வேகமாலாம் பேச மாட்டாங்க. அரசன்ட்ட ரொம்ப மரியாதையோட நடந்துப்பாங்க. ஏதோ ஓரளவு லேசா குறைகளை சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு சாமானிய ஒரு ஒரு பயணி, அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கார், ஒரு வழிப்போக்கன் அப்படிங்கிற மாறு வேஷத்துல ஏதோ ஒரு வேற ஊர்க்காரர் அந்த மாதிரி இதுல வரும்பொழுது உண்மையை உள்ளவாறு மக்கள் சொல்வார்கள். என்ன இப்போ இவ்வளவு நாளா இந்த கஷ்டம் நடக்குது, ஒருத்தர் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சக மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண சைக்காலஜி. அதனாலதான் அரசர்கள் தலைவர்கள்லாம் அந்த காலத்துல வந்து மாறு வேஷத்துல போய் மக்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஹேண்டா தெரிஞ்சுன்னு வருவாங்க. இது எல்லா இடத்துலயும் சாத்தியம் இல்லை. ஆனா இதையும் வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இது மட்டுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒற்றர்கள் ஒற்றர்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றர்கள் அந்த காலத்துல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கு. நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், அது பண்ணலாம். 3வது பேருக்கு தெரியாம மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எனி மெசேஜ் அதை வந்து போலீஸ் நினைச்சாங்கன்னா ட்ரேஸ் பண்ண முடியும். அப்படிலாம் எந்த கான்பிடென்ஷியல் மெசேஜும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த சைபர் கிரைம் அதெல்லாம் போய் பார்த்தா. ஆனா அந்த காலத்துல ஒற்றர்கள் வந்து எப்படி அரசர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் அவங்க வந்து அதாவது அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு பர்சனையும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. யாரு சந்தேகத்துக்குரியவங்களா நடந்துக்கிட்டாலும் உடனே தகவல் போயிடும். இது அரசர் தனியா ஒற்றர்கள் வச்சிருப்பாரு, அரசி தனியா வச்சிருப்பாங்க, மந்திரி தனியா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒற்றர்கள் இருப்பாங்க. இந்த தூர தேசத்துல இருந்தா இப்ப வந்து அங்க போர் செய்கின்ற நோக்கத்தோட ஒருத்தன் தூரத்துல வந்துட்டு இருக்கான்னா உடனே எல்லையில இருந்து பார்த்து ஒருத்தன் அந்த காலத்துல குதிரையில தானே வந்து சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வருகிறது, நீ 20 நாள்ல நம்ம ஊர்ல போர் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்த மின்னல் வேகத்துல வந்து சொல்லுவார்கள் அந்த ஒற்றர்கள். இல்ல அந்த நாட்டுல போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம சமீபத்துல கூட ரொம்ப பேசப்பட்டது அந்த துரந்தர் அப்படிங்கிற மூவி. அதை பத்தி சொன்னாங்க இல்லையா? பாகிஸ்தான்ல போய் உளவாளியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை பத்தி நிறைய நிஜமாக நடந்த சம்பவங்கள், அதை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இப்படி பல நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நாட்டுல போய் நம்ம நாட்டோட ஸ்பையா இருந்து அங்க நாட்டுல என்னெல்லாம் நடக்குது, அப்ப நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயங்கள் என்ன நடக்குது என்பதை கண்டுபிடிச்சு, சாதாரண விஷயம் இல்ல ஒரு ஒற்றனா போறது அப்படிங்கிறது. ஒற்றுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். ஒற்று ஆடல் அப்படின்னா அந்த ஒற்றனை ஆளுதல். ஒற்றனை எப்படி ஹேண்டில் பண்றது? ஒற்றன் கண்டிப்பா இருக்கணும். ஒற்றன் இல்லாம ஒரு அரசன் இருக்கக்கூடாது, ஒரு தலைவன் இருக்கக்கூடாது. அந்த ஒற்றனிடமிருந்து இவன் எப்படி தகவலை தெரிந்து கொள்கிறான், அவனை எப்படி இவன் செலக்ட் பண்றான். இந்த அதிகாரத்தை ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்கின்ற விஷயம் என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ ஸ்பையா வச்சுக்கணுங்கிற குறிப்பெல்லாம் கொடுக்குறார். அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் அதெல்லாம் சொல்றாரு வந்து. அப்ப அந்த அந்த ஒற்றனை இவன் எப்படி வந்து ஒற்றன் வந்து விஷயத்தை மட்டும் தகவல் தான் சொல்லுவான். அவன் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை வைத்துக்கொண்டு அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, அதோட விளைவு என்ன, இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தினால என்னெல்லாம் நடக்கலாம், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத தனியாகவோ அல்லது மந்திரிகளோட ஆலோசனை செய்து அந்த அரசன் ஒரு முடிவுக்கு வருவான். ஓ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொண்டு தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்ல செயலில் இறங்குவான். மக்களை காப்பாற்றுவது ஒன்றே நோக்கமாக கொண்ட அரசனுக்கு இந்த ஒற்றர் படைங்கிறது கண் மாதிரி. ரகசியத்தை காப்பது கிரெடிபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா? உயிரே போனாலும் அந்த யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லார்கிட்டையும் வந்து உளர மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அரசனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நம்பகத்தன்மையை நம்ம விலை கொடுத்தே வாங்க முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்லலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மனிதர்களே தேவையில்லை அது இதுன்னு. ஆனா எந்த ஃபீல்டுல நீ எங்க போனாலும் நம்பகத்தன்மைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து ரொம்ப சின்சியரா அவரோட பிளேஸ் வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏமாத்துறவங்க, அதாவது தன்னுடைய சுய லாபத்துக்காக எதை வேணாலும் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப மலினமா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா நம்பகத்தன்மையுடன் செயலாற்றுபவர்கள் தான் ஒரு நிறுவனத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு தூண்களாக இருப்பாங்க. அவங்களாலதான் அந்த நிறுவனமே மேல வந்திருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பெரிய மரியாதையோ இதுவோ இருக்காது.
அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்ன சொல்றது? ஆனா சரியான நபர்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றோம். அதனாலதான் சரியான நபர்களை அடையாளம் கண்டு அந்த நம்பகத்தன்மை, அந்த ஒரு விசுவாசம்ங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது அமெரிக்கன் கல்ச்சர்ல ஹையர் அண்ட் ஃபயர் அப்படிமா. ஒரு ஆள் நீ 1 hour கூட நீ வேலை பார்த்துட்டு போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்தியன் இதுல வந்து ரொம்ப நாள் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறத ஒரு பெரிய விஷயமா நினைச்சுப்பாங்க. இந்தியன் ஈத்தோஸ்ல இருக்கிறது. அதாவது ஒரு 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 கம்பெனி அப்படின்னு இருக்குன்னா அது தொடர்ச்சியா வேற எந்த பிரச்சனையும் வரலைன்னா நான் அதற்கு உண்மையா வேலை பார்ப்பேன். இப்ப இன்னொரு கம்பெனில இருந்து வந்து கூப்பிடுறாங்க, உனக்கு இதை விட நிறைய சம்பளம் தரேன், இந்த கம்பெனியோட ரகசியம் எல்லாம் உனக்கு தெரியும் தானே, உனக்கு லைஃப்ல உடனே செட்டில் ஆயிடலாம், உடனே அடுத்த மாசம் BMW கார் வாங்கிடலாம், வா வாழ்க்கையில முன்னேற வழியை பாரு அப்படின்னு கூட்டா உடனே போயிடுவாங்க நிறைய பேர். அப்படி போகாத ஆட்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இல்ல இந்த கம்பெனி தான் எனக்கு முதல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து, இதுல நான் அடுத்த லெவலுக்கு போவேன், இதுல நான் மேல மேல வருவேன், இதுல எனக்கு கடவுள் எல்லா இதுவும் கொடுப்பார், ஒரு துரோகம் செய்து நான் அவனை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நம்பகத்தன்மை உடையவர்கள் தான் ஒற்றர்கள். ஒற்றர்னா உடனே அந்த சினிமா எல்லாம் காட்டுற மாதிரி ஈட்டிலாம் அவங்க இருக்கிறதே தெரியாது. ஒற்றர்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுல வந்து யார் வேணாலும் ஒற்றரா இருக்கலாம். அது நம்ம இந்த அதிகாரத்தை படித்தா புரிய போகிறது. அதாவது அவங்கள வந்து நீங்க சந்தேகமே பட முடியாது. இவங்களா அப்படின்னு நினைப்போம். சில சினிமாலெல்லாம் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கா ஒரு திருப்பு முறை வரும், இவரா அப்படின்னு. ரோட்ல சும்மா ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு திடீர்னு பார்த்தா அவர் தான் வந்து போலீஸ் இதுன்னு காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான, ஆனா அதே நேரத்தில் மிகவும் தேவைப்படுகின்ற, மிக முக்கியமாக அரசாட்சிக்கு எவ்வளவு பெரிய உறுதுணை, வாழ்க்கையை உயிரை பணயம் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையே வந்து இந்த இதுக்காக கொடுக்குறாங்க அந்த ஒற்றர்கள். அந்த ஒற்றர்களை அரசன் வந்து எப்படி ஆட்சி செய்கிறான், அவர்களிடமிருந்து எப்படி விஷயங்களை அறிந்து கொள்கிறான், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பாட்டம் லைன் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா இந்த அரசன் வந்து மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை உடையவனாக இருக்க வேண்டும். அதுதான் விஷயம். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அந்த அதிகார முறைமை ரொம்ப முக்கியம். கண்ணோட்டம், எல்லோரிடமும் இவன் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும், யாரையும் மன்னிச்சு விட்டுடணும், விஷம் கொடுத்தா கூட குடிச்சு விடணும்லாம் போன அதிகாரத்துல பார்த்தோம். ஆனா அது மட்டுமே போதுமானா? அதை விட ரொம்ப முக்கியம், குடிமக்களை காப்பாற்றியாகணும். வேற என்ன உள்நாட்டுல என்ன பிரச்சனை வரும், வெளிநாட்டுல இருந்து என்ன பிரச்சனை வரும், இயற்கை சீற்றங்கள் என்ன வரும், என்னென்ன எப்படி எங்க எது ஊடுருவும் எதுவும் தெரியாது. அதனால கண்ணை எல்லா நேரமும் அப்பிரமத்தக அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில், மிகுந்த விழிப்புணர்வு மிக்கவனாக அந்த அரசன் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் இருக்கிறது. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஒரு ராமாயணத்துல இந்த சூர்பனக போய் ராவணன் கிட்ட அழுகிறா. அதாவது என்னோட மூக்கை அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழும் பொழுது ரொம்ப முக்கியமான சில குறிப்புகள்லாம் சூர்பனக சொல்றா ராவணன். என்ன சொல்றான்? நீ எல்லாம் ஒரு அரசனா? உன்னுடைய உன்னுடைய இடம், உன்னோட டெரிட்டரி எது? இந்த ஜனஸ்தானம்ங்கிற இடம். அங்க இந்த கரதூஷணர்கள்லாம் நீ போட்டு வச்சிருக்க. ஆனா உனக்கு சரியா ஒற்றர்கள்லாம் வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சுக்க துப்பு இல்லையே, நீ எல்லாம் ஒரு அரசனா? அப்படி மூஞ்சுக்கு நேரம் பேசுற அண்ணா இல்லையா? என்ன சொல்றா? நீ காமத்துல மூழ்கி போய் கடக்க, நீ வந்து பொருட்பற்று பிடிச்ச அலையறையே தவிர உன்னோட ஒழுங்கா உனக்கு அரசாட்சி பண்ண தெரியல. அந்த கர தூஷணர்கள்லாம் அந்த ராமர் ஒரே ஆளா கொன்று குவித்து விட்டார். 14,000 ராட்சசர்கள் செத்து போயிட்டாங்க. அதை பத்தி உனக்கு நியூஸ் கூட தெரியல. நீ எல்லாம் ஒரு அரசனா? நீ இந்த மாதிரி இருக்க அரசன் சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப அழகா சொல்றா. எப்படி ரொம்ப சேரா இருக்கிற ஒரு குளத்துக்குள்ள வந்து யானைகள்லாம் போகாதோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒற்றர்களே இல்லாம கண்மூடித்தனமா இருக்கின்ற அரசன் கிட்ட எந்த மக்களும் போக மாட்டாங்க. அவன் விரைவில் அழிந்து விடுவான். அழகான வார்த்தை சொல்ற. அயுக்த சாரக, அயுக்த சாரகனா ஒற்றர்கள் இல்லாத அரசன் விரைவில் அழிந்து போவான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல இதை பற்றிய குறிப்புகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காணப்படுகிறது. முதல் குறள் படிக்கலாம். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். நமக்கு வந்து எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு பொதுவா சொன்னார் கல்வி அதிகாரத்துல. எண் என்றால் இலக்கணம், எழுத்து என்றால் இலக்கியம் என்றெல்லாம் பொருள் பார்த்தோம். இங்க மன்னவனுக்கு ஸ்பெசிபிக்கா, அது ஜெனரலா எல்லாருக்கும் சொன்னது, ஸ்பெசிபிக்கா அரசனுக்கு 2 கண் இருக்கு. ஒரு கண் என்னன்னா மன்னவன் ஒற்றும், ஒற்றர்களை கொண்டு அவன் செய்திகள்லாம் பெறுகிறான், அது ஒரு கண்ணு. ஒரு ஒற்றரும் அரசனுக்கு ஒரு கண்ணு மாதிரி. கண்ணை எப்படி நம்புறோம் அந்த மாதிரி அந்த ஒற்றனை நம்புவான் அரசன். நம்பிக்கைக்குரியவனாக அந்த ஒற்றனும் இருப்பான். 2வது உரை சான்ற நூல், நல்ல நீதிகளை சொல்லக்கூடிய நூல். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒற்றனை மட்டும் நம்பி வாழுன்னு சொல்ல, இந்த அரசனுக்கு ஒரு அழகான கைட்லைன்ஸ் கொடுக்கிறாரு. நல்ல உரை சான்ற நூல்னா பெரியோர்களால் வழங்கப்பட்ட நல்ல நீதி நூல்கள், திருக்குறள் போன்ற நூல்கள். அரசனுக்கே ஒரு டவுட் வந்துடுது, நம்ம பாக்குறோம் இல்லையா? கவர்னன்ஸ் இங்க ரொம்ப முக்கியமா, ஜுடிஷியல் சிஸ்டம். அரசனே தான் நீதி வழங்குகிறான். அப்போ ஒரு கேஸ்ல வந்து எப்படி நீதி சொல்லணும்னு தடுமாற்றம் வந்தா, குழப்பம் வந்தா, முடிவெடுக்க முடியலன்னா இது 2 தான். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும். மன்னவன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். மன்னவன் அரசனுக்கு
ஒற்றும் அதாவது ஒற்றர்களும் உரை சான்ற நூலும் நல்ல அறத்தை பெரியோர்களால் அருளப்பட்ட அறத்தை கூறுகின்ற நூல்களும் இவை இரண்டும் இந்த இரண்டும் தெற்றென்க கண் தெற்றென்கனா தெள்ளத் தெளிவாக அவன் வந்து அதை கண்களாக கருதி அவன் வந்து அவற்றின் வழியில் அவன் செயல்பட வேண்டும். தெற்றென்க அப்படின்னா தெளிவாக கருத்தில் கொண்டு அப்படி செயல்பட வேண்டும். அதுதான் அவனுக்கு கண். எது ஒண்ணு வந்து ஒற்றர்கள், இன்னொன்னு வந்து உரை சான்ற நூல். இது ரெண்டையும் அவன் ரொம்ப முக்கியமாக கண்ணை எப்படி கண் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. நம்ம இந்த கண்ணை எப்படி நம்புறோம்? கண்ணை கொண்டுதான் எல்லாத்தையும் பாக்குறோம், கண்ணை கொண்டுதான் எல்லாத்தையும் அறிகிறோம், கண்ணை நம்புறோம். அந்த மாதிரி இந்த ஒற்றர்களையும் இந்த நூல்களையும் கொண்டுதான் அரசன் வந்து தெளிவாக விஷயங்களை அறிந்து கொண்டு சரியான நடவடிக்கைகளை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறள். எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். வேந்தன் தொழில் அரசனுடைய தர்மம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும். எல்லாருக்கும்னா என்னன்னா உரையாசிரியர்கள்லாம் சொல்றாங்க நட்பாக இருக்கிறவங்க, பகைவரா இருக்கிறவங்க, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்க, எல்லா விதமும் எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் தான். வித்தின் டபுள் கோட்னு சொல்லுவோம் இல்லையா, நோ எக்ஸப்ஷன். அரசருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னா கூட அவரும் இதற்கு விதி விலக்கல்லன்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும்னா எல்லா அரசனோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் கூடவே இருக்கிற உறவினர் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்கின்ற எல்லா விஷயங்கள், அங்க என்னென்ன நடக்குது அவர்களுடைய செயல்கள் நடவடிக்கை எல்லாத்தையும் நிகழ்பவை நிகழ்பவை எல்லாம் அவர்களுக்கு நிகழக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு நாள் மாத்திரம் பாப்பாரானா எஞ்ஞான்றும் எல்லா காலத்திலும் இடைவிடாமல் வல்லறிதல். வல்லறிதல்னா தெளிவாக அறிந்து நடவடிக்கை எடுத்தல். எப்படின்னா ஒற்றர்களை கொண்டு எல்லார் லைஃப்லயும் எல்லாம் என்ன நடக்குதுங்கிறத அரசன் ஒருவனே பார்த்துட்டு இருக்க முடியாது, பாசிபிள் இல்லை. ஆனா இந்த ஒற்றர்களை கொண்டு ஏதாவது ஒரு சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதா, அன்யூஷுவலா அது மாதிரி நடக்குதா, சாதாரணமா இல்லாம வேற எதுவும். இப்போ ஒரு அரண்மனையிலே வந்து ஒரு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்துட்டு போறாரு. அவர் யாரு, எதுக்கு வராரு? அவர் வந்து இல்ல அவர் வந்து மந்திரியை பார்க்க வராரு, அவர் வந்து ஒரு மருத்துவர், ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற நாட்டை சேர்ந்தவர் அவர், இப்படி எல்லாம் தகவல் வருதுன்னா இதெல்லாம் எவ்வளவு தூரம் இது வந்து இதனால ஏதாவது அந்த மந்திரியோட இதுல சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா, இது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, இதனால என்ன நடக்க போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி அரசன் யோசிச்சுட்டே இருக்கணுமா. இதையுமே நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த போலீஸ்காரனோட கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு அரசனுடைய கண்களும் அப்படித்தான். எதையும் வந்து சந்தேக கண்ணோட, சந்தேக கண்ணுன்னா ஒரு இது கிடையாது, சினிக்கல் கிடையாது, தப்புதான் நடக்கும் அப்படி இல்லை, தப்பு நடக்கக்கூடாது, மக்களை வந்து பெரிய தவறு நடக்காம காப்பாற்றணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல இந்த மாதிரி ஒற்றர்களை கொண்டு அறிவது தர்மமாக சொல்லப்பட்டு. யாருக்கு? அரசனுக்கு. இப்ப கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வருது, அதெல்லாம் பத்தி இங்க பேச்சு. முக்கியமா ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருக்கும்போது இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒண்ணு வச்சு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப. உளவுத்துறைன்னு ஒண்ணு வேணுமா வேண்டாமா நம்ம நாட்டுக்கு? அதை வச்சுதான் எத்தனையோ வந்து குண்டு வெடிப்புகள்லாம் நடக்க போறது அப்படின்னு தெரிந்து கொண்டு போய் அதெல்லாம் இது பண்றாங்க, செயலிழக்க செய்யறாங்க. எத்தனையோ வந்து சமூக இந்த மாதிரி விரோத செயல்கள்லாம் தடுக்கப்படுகின்றன. எதனால? உளவுத்துறை. உளவுத்துறை எவ்வளவு முக்கியம் ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு. உளவுத்துறையின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரு மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸான பர்சனா இருக்கலாம், மினிஸ்டர் வீட்லயே இருக்கிறவங்களா இருக்கலாம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது அந்த நம்மளோட ஆபரேஷன் சிந்தூர்லாம் நடைபெற்ற போது நம்முடைய நாட்டுடைய பிரதம மந்திரி, முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியால தங்கி டெல்லியில அங்கேயே இருந்து இதெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நம்முடைய அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன அவங்க அவர் வீட்டுக்கே வரலையாம். ஏன்னா வீட்டுக்கு வந்தா மனைவி கிட்டயா சொல்லுவாங்க இல்லையா இப்படி எல்லாம் நடக்குது, அவங்களோட எந்த மூவும் வெளியில தெரியக்கூடாது, அவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. எந்த விஷயமும் ரொம்ப, அதாவது எதெல்லாம் அந்த வெளியில சொல்ல முடியுமோ அதான் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அது யாருக்கு தேவையில்லாம சும்மா அது வெளியில கசியும் இல்லையா. இப்ப கூட பாருங்களேன், யாராவது ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிட்டாருன்னா உடனே அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, டிரைவர், குக்கு, அவங்க எல்லாம் கூப்பிட்டுதான் விசாரிக்கிறாங்க பாத்தீங்களா. என்ன நடந்தாலும், நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் அவங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா. அப்போ அவங்கதான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆக இத சாதாரணமா இந்த மாதிரி பெரிய குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு என்ன வழினா, எல்லாருக்கும் எல்லாரிடத்திலும் எல்லா நிகழ்பவை எல்லாம் நிகழக்கூடிய எல்லா செயல்களையும் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் ஒரு சூப்பர் கேமரா மாதிரி அந்த ஒற்றனே தெரியாது, அவருக்கு யூனிஃபார்ம் கிடையாது, அவருக்கு வந்து இதெல்லாம் ஐடி கார்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா எப்படியோ அவர் அரசருக்கு விஷயத்தை சொல்லிடுவார். அவர்தான் ஒற்றர். எஞ்ஞான்றும் வல்லறிதல். வல்லறிதல்னா நன்றாக திறமையாக அந்த ஒற்றர்களை கொண்டு அறிந்து செயல்படுதல் வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். அடுத்தது, ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொளக்கிடந்தது இல்.
ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொளக்கிடந்தது இல். மன்னவன் இந்த அரசன் ஒற்றினான் ஒற்றர்களை கொண்டு நன்றாக தகவல்களை தெரிந்து கொண்டு பொருள் தெரியா மன்னவன். பொருள் தெரியானா அவன் அவன் ஒற்றனே இல்லை அவனுக்கு. ஒற்றன் வந்து விஷயத்த சொன்னாலும் இவனுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்படி இல்லை, இங்க என்னன்னா அந்த மாதிரி ஒரு அரசன் வந்து சரியாக இந்த ஒற்றர்களை கொண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை. என்ன விளைவு, பொருள்னா இந்த இடத்துல விளைவு என்ன என்பதை தெரிந்து கொள்ளாத மன்னவன் கொற்றம் கொளக்கிடந்தது இல். அப்படின்னா அவன் வெற்றிகரமான ஆட்சி நடத்த முடியாது, சீக்கிரமே அவனுடைய அரசாட்சி அழிந்து விடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் வந்து கண்மூடித்தனமாக இருக்கிறான். அவனுக்கு தெரியல ஒரு பெரிய ஆபத்து வரப்போவதை அவன் ஒற்றர்களை கொண்டு அறியவில்லை. ஒருவேளை ஒற்றர்கள் வந்து சொன்னாலும் அவன் அதை பெருசா எடுத்துக்கல. ஒருவேளை அந்த விஷயம் அவனுக்கு புரியலன்னா வேற யார்கிட்ட சொன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதோட விளைவு என்ன. ரொம்ப முக்கியமா இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தோம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்ஃபர்மேஷன் யார் வேணாலும் சொல்லலாம், அது அலர்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ரெட் அலர்ட், மழை பெய்ய போகுதுன்னா என்ன நடவடிக்கை எடுத்தோம் அதுதானே ரொம்ப முக்கியம். என்ன அலர்ட்னாலும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க, ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். வந்து ஃபாலோடு பை ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கணும், என்ன நடக்க போகிறதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அரசன் அப்படி இருக்கணும். 5 வருஷம் கழிச்சு என்னென்ன வரும் இப்பயே தெரியணும். நமக்கு நாட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகிறது, பெரிய அளவுல என்ன பிரச்சனை வரப்போகிறது, அந்தந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, பருவநிலையினால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது, எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கிறவன் தான் அரசன். 24/7 365 days அவனோட மனசு முழுக்க மக்கள் நலனில் இருக்க வேண்டும். ஒரு அரசன் அல்லது தலைவன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆக ஒற்றர்களை கொண்டு ஒற்றினா அந்த ஒற்றர்களை ஒற்றினால் அப்படின்னா ஒற்றர்களை கொண்டு இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு பொருள் தெரியா மன்னவன். இதிலிருந்து இதன் விளைவை அறிந்து கொள்ளாத அரசன் கொற்றம் கொளக்கிடந்தது இல். கொற்றம்னு சொன்னா அவனுடைய அரசாட்சி கொளக்கிடந்தது இல்லை அப்படின்னா வெற்றிகரமாக நடைபெற்றதில்லை அப்படின்னு ஒரு பாஸ்ட்ல சொல்றாரு. அந்த மாதிரி நான் வந்து வெற்றிகரமா அரசாட்சி நடத்த முடியாதுப்பா. ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியவே இல்லை என்ன பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறதே அவன் அறிந்து கொள்ளாதவனாக இருக்கிறான். யாரோ ஒரு குழந்தையோ இல்ல சாதாரண குடிமகனோ அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இத்தனை பேருக்கு பொறுப்பு நீதான் ரெஸ்பான்சிபிள். உடனே சொல்றோம்ல, எதுனாலும் வந்து இவர் தான் கலெக்டர் தான் ரெஸ்பான்சிபிள், சிஎம் தான் ரெஸ்பான்சிபிள், அவர் தான். அப்போ ஒருத்தவங்க பொறுப்புல ஒருத்தவங்களை வந்து அதிகாரத்தை பாக்குறோம், பவர்னு பாக்குறோம். பவர் இல்ல, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்கள பதவி விலக சொல்லுவாங்க, ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு போராட்டம் பண்றாங்களா இல்லையா. ஏன்னா அவங்கதான் அதுக்கு பொறுப்பு, அவங்க அரசாட்சியில அது நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகிறது அப்படிங்கறத அவங்க முன்கூட்டியுமே அறிஞ்சிருக்கணுமா இல்லையா. முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும். எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த கலவரம் திரும்ப பார்க்கணும். நம்ம அந்த கலவரம் மாதிரி ஜாதி கலவரங்களோ வேற எந்த விஷயங்களோ பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாம் வராது. சின்னதா ஏதாவது ஒரு வாய் தகராறு ஒரு சண்டைனா அது ஷார்ட்டா தான் இருக்கும். பெரிய லெவல்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி பல பேருடைய கோஆர்டினேஷன்லாம் இருக்கும். அது ரொம்ப நாளா வேற பகைமை விஷயங்கள் எல்லாம் இதுல தீர்த்துப்பாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேசா ஆரம்பிக்கும் பொழுதே என்ன பிரச்சனைங்கிறத உடனே கண்டறிஞ்சு ஆக்ஷன் எடுத்து அதை சரி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டா நிறைய மக்களுக்கு இதனால துன்பங்கள் ஏற்படும். வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. இந்த குறள்ல ஒற்றனோட வேலை என்ன அப்படின்னு, ஒற்றன் வந்து யார போய் வந்து வேவு பார்க்கணும் அப்படின்னா பகைவரை மாத்திரம் பார்க்கணும், சந்தேகத்துக்குரியவங்களை மாத்திரம் அப்படி கிடையாதான். இப்பதானே எல்லாருக்கும்னு சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா தம் வினை செய்வார் ரொம்ப முக்கியம். அரசனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, அரசனுடைய ரொம்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப கூட இருக்கிற அட்டெண்டன்ஸ். தம் வினை செய்வார்னா அரசனுடைய PA பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் கூடவே இருக்கிறவங்க, அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறவங்க, சாப்பாடு போடுறவங்க, அவர் கூடவே எங்க போனாலும் போறவங்க, அந்த மாதிரி விஷயம் அவங்கதான் தம் வினை செய்வார். அரசனுடைய ஆட்கள், அரசனுடைய மனைவி, அரசனுடைய குழந்தைகள், அரசனுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, தலைவனுடைய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம். அப்புறம் சுற்றம் அப்படின்னா அரசனுக்கு வேண்டப்பட்டவங்க, அரசனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அவருடைய பீப்புள்னு இருக்காங்க இல்லையா அவங்க. அப்புறம் வேண்டாதார் அப்படின்னா அரசனிடம் பகைமை உணர்ச்சி கொண்டவர்கள் என்று அங்கு அனைவரையும் எல்லாரையும் தான் இவன் ஆராய்ச்சி பண்ணும். ஒற்றன் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை மாத்திரம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இதுக்குள்ள பிளாக் ஷீப்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்குள்ள எவனாவது ஒருத்தன் இருப்பான். இப்ப நம்ம நாட்டுல ஒரு பிரதம மந்திரியே ஒரு செக்யூரிட்டியே கொண்ட கதை இருக்கு இல்லையா. செக்யூரிட்டி யாருன்னா அவர் வந்து பிரதம மந்திரியை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஆளுன்னா அவரே சுடுறாரு அப்படின்னா என்னது பார்த்தோம் நம்ம. அதனால யாருமே இதுக்கு விதி விலக்கு கிடையாது, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
அதனால இத வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒற்றனுடைய வேலை என்னன்னா, அவனுக்கு அரசன் அந்த பவர் குடுத்திருக்காரு. நீ எப்படி சந்தேகப்பட போச்சுன்னு அவர் யாரும் கேட்க முடியாது. ஒரு தர்மமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து தப்பு பண்ணா நம்ம எதுக்கு பயப்பட போறோம்? நமக்கு ஒண்ணும் என்ன மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம்பாங்க இல்லையா? நீ அதாவது ஒற்று பண்றான்றதே யாருக்கும் தெரியாது. இவனோட வேலை வந்து கண்காணி. கண்காணின்னு திருமூலர் சொல்லுவாரு. ஜஸ்ட் பார்த்துட்டே இருப்பான். என்ன நடக்குது? ஏதாவது அன்யூஷுவல் மூவ்மெண்ட் இருந்தா போய் சொல்லணும். அவ்வளவுதான். மத்தபடி அவங்க விஷயத்துல போய் தலையிடுறது, அவங்கள்ட்ட கேள்விகள் கூட கேட்க மாட்டாங்க நிறைய நேரம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து கேமரா இருக்கு. அந்த கேமரா ஒருத்தர் பார்க்கணுமா இல்லையா? சிசிடிவி அரசனே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம சின்ன ஒரு கம்பெனிக்கே ஒரு 60 சிசிடிவி இருக்கும். நம்ம நாட்டுக்கு எவ்வளவு சிசிடிவி வைக்கிறது? அப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிசிடிவி மாதிரி வந்து சொல்லுவாங்க விஷயத்தெல்லாம் வந்து. அப்ப யாரோ ஒருத்தர் அதை கண்காணிக்கிறோம். அந்த கண்காணிக்கிறவர் வந்து ஒழுங்கா அதை பார்க்கணும். அந்த ஃபுட்டேஜ்ல ஏதாவது தப்பான இது இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது அன்யூஷுவலா ஏதாவது நடந்திருக்கா? அது பிரச்சனை வந்த அப்புறம் தான் போய் பார்ப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கோவில்ல கொள்ளை அடிச்சாங்க, பேங்க்ல நடந்தது அப்படின்னா சிசிடிவி இதை போய் தேடினா அதை முதல்ல ஆஃப் பண்ணிட்டு தான் திருடனே உள்ள போவான். அவனுக்கு தெரியும் எங்க அதை ஆஃப் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 மணி நேரம் மாத்திரம் அது அப்படியே பிளாங்கா இருந்தது. அதுல ஒண்ணுமே ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஹியூமன் அதுல இன்வால்வ் ஆகும்போது அவன் வந்து கரெக்டா போய் என்னங்கிறத சொல்லிடுறான். அப்ப எங்க 3 பேரை சொல்றாரு இங்க வந்து. தம்பினை செய்வார்னு அரசனோட ரொம்ப க்ளோஸா நிழல் மாதிரி அரசன் எங்க போனாலும் செல்லக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவர்களையே வந்து அரசன் வந்து இது தெரிஞ்சுக்கணுமா? அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அரசனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சுற்றம், அரசனுக்கு வேண்டப்பட்டவர்கள், வேண்டாதார்னு அரசனிடம் பகைமை பாராட்டுபவர்கள், இது எல்லாரையுமே ஆராய்ச்சி செய்ய வேண்டியது ஒற்றனுடைய வேலை. யாரையும் விட்டு வைக்க கூடாது. யார்கிட்ட எந்த நேரத்துல எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த குறளின் அர்த்தம். கடா உருவொடு கண் அஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. கடா உருவொடு கண் அஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. ஒற்றன் வந்து எவ்வளவு ஸ்கில்ஃபுல் பர்சனா இருக்கணும், எவ்வளவு தைரியசாலியா இருக்கணும், எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாரு இந்த திருக்குறள்ல. கடா உருவொடு அப்படின்னா யாருக்குமே அவனை பார்த்தா ஒற்றன்னு தோணக்கூடாது. எளிதில வந்து அவனை வந்து கடா உருவடுன்னா வெரி சிம்பிள். இவன் வந்து இவன் ஒற்றனா இருக்கு. இவன் ரொம்ப அதாவது வாய் பேசுறது ரொம்ப எனக்கு தெரியுமா அரசனே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்லாம் உளராம கடா உருவடுனா அவனை வந்து சந்தேகமே பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண உருவத்தோடு ஒருவேளை இவன் பிடிபட்டுட்டான்னு வச்சுக்கோ, வேற நாட்டுல போய் உளவு பார்க்க போயிருக்கான். சாதாரண அந்த நாட்டு குடிமகன் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். ஆனா எப்படியோ அவன் பிடிபட்டுட்டான். பிடிபட்டாலும் கண் அஞ்சாது, கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. பயம்ங்கிறதே அவன்கிட்ட இருக்கக்கூடாது. பொதுவா ஒற்றர்களை கொல்லக்கூடாதுன்னு ஒரு நீதியே இருக்கு. விசாரிச்சு ஏதாவது தண்டிச்சு விட்டுருவாங்க. ஹனுமாரை கூட வால்ல இதெல்லாம் சுத்தி அமிச்சிட்டாங்க பாத்தீங்களா? கண்ணஞ்சாது. அப்புறம் யாண்டும் உகாமை, ஒரு பொழுதும் உகாமை வல்லதே ஒற்று அப்படின்னா அடிச்சு கேட்டா கூட உமிழக்கூட. உகாமைனா உமிழக்கூடாது, உண்மையை உளறிவிடக்கூடாது. அப்படி இருக்கவன் தான் ஒற்றன். 3 குவாலிட்டிஸ் சொல்றாரு. முதல்ல வந்து அவனை பட முடியாத உருவத்தோட இருக்கணும். அவன் சாதாரணமா எளிமையா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிபிஐன்னு சொல்றாங்களே, அவங்க யாரையும் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒற்றர்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. கடா உருவடு, கொஞ்சம் கூட அவங்கள வந்து நீங்க இன்னார் அப்படின்னு அடையாளம் காண முடியாத உருவத்தோடு. அப்புறம் கண்ணஞ்சாது அப்படின்னா ஒருவேளை பிடிபட்டால் வேற நாட்டுல போய், நம்ம நாட்டுல பிரச்சனை இல்லை, வேற நாட்டுல எங்கேயாவது போய் பிடிபட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. பயப்படாமல் யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று, கொஞ்சம் கூட உண்மையை உமிழ்ந்து விடா. என்ன சொல்லணுமோ அதை சொல்லக்கூடாது. அதாவது என்ன சொல்லணுமோ என்ன, நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அதுல இருந்து மாறிடக்கூடாது. இந்த விஷயம் வந்து அரசனிடம் மட்டும்தான் சொல்லணுமே தவிர வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு பாகிஸ்தானி ஒரு பெண் உளவாளியை பத்தி, இல்ல பாகிஸ்தானுக்கு சென்ற இந்திய பெண்ணை பற்றி கூட ஒரு மூவி வந்தது. அது நிஜமா நடந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண் கல்யாணம் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு போய் அங்க போய் ஃபுல்லா உளவு வேலை தான் பார்ப்பாங்க. இந்தியாக்காக பார்ப்பாங்க வந்து. அதுக்கப்புறம் அவங்க கணவர் இறந்து போய் பயங்கரமா பிடிப்பட்டு என்னென்னமோ, அதாவது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் திகிலா வாழறது. நம்ம ஏதோ அதெல்லாம் வச்சு காமெடி பண்ணி ஜோக்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே எப்படி இருக்கும்? உயிர் போகிற நேரத்துல வந்து நீங்க வந்து உண்மையை சொல்லு இல்லைன்னா சுட்டுடுவேன் அப்படின்னா சாகறதுக்கு ரெடியா இருக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து அரசனுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறதா அந்த ஒற்றன். எவ்வளவு பெரிய இது இருக்கணும் அவனுக்கு வந்து, எவ்வளவு பெரிய தியாக புத்தி இருக்கணும். அரசன் மீது எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் இருக்கணும் அந்த ஒற்றனுக்கு வந்து. எவ்வளவு, அதாவது உலகத்துல எதையோ ரொம்ப பயங்கரமான வேலை, அதாவது ரொம்ப இது வந்து ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றோம். இதை விட கஷ்டமான வேலையா? எவ்வளவு கஷ்டம் இது வந்து. ஆக எல்லா காலங்களிலும் ரொம்ப கஷ்டமான வேலைங்க, ரொம்ப சேலஞ்சிங்கான சவாலான வேலைகள் பார்த்தவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அப்படிங்கறது நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, வேலைக்கு போக வேண்டியிருக்கு, ஆபீஸ் போக வேண்டியிருக்கு, ட்ரெயின்ல கூட்டமா இருக்கு, அது இருக்குங்கிறோம். இந்த மாதிரி லைஃப்லாம் என்ன லைஃப்னு சொல்றது? நம்ம வேற நாட்டுக்கு போய் அங்க உளவாளியா 6-7 வருஷம் வாழறது, இப்படி நிறைய பேரை பத்தி நம்ம இப்பெல்லாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை? அதே மாதிரி நம்ம நாட்டிலேயே கூட ஒரு ஒரு விஷயத்த தெரிஞ்சு வந்து சொல்லிட்டோம்னா அந்த யார் ஒற்றன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நிறைய, அதாவது எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க இதுல வந்து. ஆனா இதெல்லாம் கூட இது பண்ணாம ஒரு மக்கள் நலனை தான் அவங்களும் மனசுல கருத்தில் கொண்டு அரசனுக்கு உண்மையாக இந்த விஷயங்களை கண்டறிந்து சொல்கிறார்கள். இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். இது எல்லா காலத்திற்கும் பொது. நம்ம வந்து இதுல இருக்கிற ஸ்பிரிட் எடுத்துக்கிட்டு அந்தந்த காலத்துக்கு எப்படி இது பொருந்தும். இது வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு மட்டும்தான் கிடையாது. ஒரு நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு நிறுவனத்தின் தலைவர், சின்ன நிறுவனமோ பெரிய நிறுவனமோ, அதுல கடைக்கோடி வரைக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் என்ன நடக்கிறது, அங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு இருக்குங்கிறதுலாம் கண்டிப்பா ஒரு தலைவனுக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் அவன் நல்ல தலைவன் அர்த்தம். ஒற்றர்கள் வந்து எல்லா லெவல்லையும் தேவைப்படுவார்கள். ஒற்றர்ங்கிற வார்த்தையை நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவ் கனெக்டேஷனோட பாக்குறோம். அப்படி கிடையாது. அதாவது அந்த தலைவனுக்கு நம்பகமாக விஷயங்களை சொல்லக்கூடிய, அவர் எவ்வளவு தர்மமானா இருக்கணும் வந்து. அவர் தனக்கு ஒருத்தனை பிடிக்கலங்கிறதுனால அவனை பத்தி சொல்றது, தனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆகிறதுக்காக ஒருத்தனை பத்தி சொல்ல, அதெல்லாம் இல்ல. அவர் கண்ணு மாதிரி இருக்கணும். அவர் ரொம்ப ஆப்ஜெக்டிவா விருப்பு வெறுப்பற்றவராக இருக்கணும் அந்த ஒற்றன் வந்து. சாதாரண விஷயம் இல்ல. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.